தர்மசாலா பெண்கள் கொலை 10 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு நெருங்கிய நண்பராக இருந்த அப்பதான் இந்த கொலைகள் சம்பந்தம் இந்த மாதிரி ஏதோ பேசிக்கிறாங்களே, இது நடந்துருச்சு, இதை கண்டுபிடிச்சு சொல்லல. அப்புறம் தர்மசாலாக்கு நான் ஜட்ஜு பல தகவல்கள் எனக்கு வந்துச்சே ஒழிய உடனடியாக அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யாரும் என்கிட்ட முன்னின்று முறைப்படுத்தி செயல்படுத்துறதுக்கு தைரியத்தோடு யாரும் வரல. இது மிகப்பெரிய தலைவர் அறுத்துக்கிட்டு பல காரியங்களை செஞ்சு பல்லாயிரக்கணக்கான பெண்களை கொலை பண்ணி தீர்த்திருக்காங்கன்றது, அதாவது நம்பத்தகாத, நம்ம நம்ப முடியாத சில விஷயங்கள் வருது. அப்படிதான் இதுவும் நினச்சிட்டு நான் கம்மு இருந்துட்டேன். இந்த தலையிட்ட அத்தனை பேருக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் பத்தாது. பெரும் புள்ளிகளாக இருக்கிறாங்க. ஆமாம், ரொம்ப பெரிய புள்ளிகள். இதுவும் வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். சார், நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், நரசிம்மராவ், ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களெல்லாம் கூட உங்ககிட்ட உதவிகள் கேட்டிருக்கிறாங்க. அவர்களுக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள், தகவல்கள் சேகரித்து கொடுத்துருக்கிறீங்க. அப்படிப்பட்ட அனுபவம் வாய்ந்த உங்களுக்கு இந்த தர்மஸ்தலா விவகாரம் தொடர்பாக தகவல்கள் ஏதாவது கிடைக்கப்பட்டுருச்சா? ஏன்னா நிறைய பெண்கள் அதில் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள், தோண்ட தோண்ட எலும்பு கூடுகள் வருகிறது அப்படிங்கிற விஷயங்கள், அந்த சம்பந்தப்பட்டவர் யார் புதைத்தார் எரித்தாரோ அவரே வந்து சொன்ன தகவலின் அடிப்படையில் இப்போ ஒரு விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல உங்களுக்கு தகவல்கள் தெரிய வந்ததா இந்த விவகாரம் தொடர்பாக? ஏன்னா இதெல்லாம் சில வருடங்கள் முன்பே நடந்தது. அப்ப அப்படி இருக்கும்போது அப்பவே உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா? சார், கோபிநாத், நரசிம்மராவ், ஜெயலலிதா, ஏபிஜே அப்துல் கலாம் இவங்கெல்லாம் அரசியல் சம்பந்தமான சில வழக்குகள், கேள்விகள் தான் என்கிட்ட. கொலையோ கொள்ளையோ கிடையாது. அவ்வளவு பெரிய தலைவர்கள் உங்களுக்கு கிளைண்டா இருந்திருக்காங்க, உங்க உதவி நாடி வந்திருக்காங்கன்ற பட்சத்தில் அது உண்மை. பட் தட் இஸ் டிஃபரெண்ட். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி டிஃப்ரெண்ட். டோன்ட் வரி, அதுக்கும் பதில் சொல்கிறேன். ஏன்னா கிரைம் சம்பந்தமான வழக்குகள் பேசும்போது நம்ம இன்னொரு நாள் சந்தித்து நிறைய வழக்குகள் பேசிக்கலாம். பட் கேட்டுட்டீங்க, நான் பதில் சொல்லி ஆகணும். இன்றைக்கு நேரத்தில் இல்லை, இந்த மாதிரி தர்மசாலா பெண்கள் கொலை 10 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு நெருங்கிய நண்பராக இருந்த நடராஜன் ஹைகோர்ட் ஜட்ஜ், அவருக்கு நெருங்கிய, அவருக்கு மேல் இருந்த அதிகாரியாக இருந்த ஜட்ஜ், அவரும் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார், சிவராஜ் பட்டேல். அதே பேர் தான் காங்கிரஸ்ல சிவராஜ் பட்டேல்ன்றவர் மினிஸ்டராகவும் இருந்தார். அவர் தான் என்ன ஆல் இண்டியா லெவலில் டிடெக்டிவ் அசோசியேஷனுக்கு விபி ஆக்கினவர். அது மாதிரி இந்த ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தவரும் ஜெயலலிதா மேடத்துக்கும் ஆகாது. கர்நாடகா அண்ணா ஜட்ஜாக இருந்தவர். அவர் வீட்டு திருமணம் மைசூரில் கூர்குன்ற இடத்துல நடைபெற்றுச்சு. அப்போ போகிறதுக்கு முன்னாடியே இந்த கொலைகள் சம்பந்தமாக நடராஜன் அவர்களும் ஜட்ஜு அவர்களும் இது என்னென்னமோ பேசிக்கொள்ளுகிறார்களே, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா, உள்ள பூந்து உங்களால் எடுக்க முடியுமா என்று கேட்டார்கள். அப்போது தர்மசாலாவுக்கே நான் போயிட்டு வந்தேன். எந்த வருஷம் சார் அது? எனக்கு டக்குன்னு நினைப்பு வரல. ஆனால் கூர்கில் ஜட்ஜியோட வீட்டு திருமணம் நடந்தப்போ அப்போதான் விபி சிங் பதவியேற்ற பீரியட்னு நினைக்கிறேன். அந்த பீரியடு தான் விபி சிங் தான் அன்னைக்கு பதவி ஏற்கிறார். அந்த பீரியடில் நான் கூர்கில் இருக்கிறேன். அப்போ தான் இந்த கொலைகள் சம்பந்தம் இந்த மாதிரி ஏதோ பேசிக்கிறாங்களே, இது நடந்துருச்சு, இதை கண்டுபிடிச்சு சொல்லலை. அப்புறம் தர்மசாலாவுக்கு நான் ஜட்ஜு நடராஜன் எல்லாம் கூர்கிலேருந்து அங்கே விசிட் பண்ணோம். அங்கேயும் ஒரு நாள் தங்கி இருந்தோம். அப்போ நான் என் கூட வந்த சில என்னோட அதிகாரிகள், ஜட்ஜோட காரு, என்னோட காரு. அப்போ என்னோட பயணம் பண்ணும்பொழுது ஜட்ஜ் நடராஜன் அவர்கள் என்னை பிடிக்கும், என் மனைவியும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் கூடயே அவர் வந்தார். அவர் காரை விட்டுட்டு எங்கள் காரில் வந்துட்டார். சிவப்பு விளக்கு காரில் அவர் ஃப்ரீயாக வர விட்டுட்டு என் காரில் உட்காந்துட்டார். ஏன்னா என் காரில் என் மனைவி செஞ்சு வைத்த மீன் உணவெல்லாம் என்கிட்ட காரில் இருந்துச்சுன்றதுனால என் காரில் உட்காந்துக்கிட்டு அதை சாப்பிட்டு கொண்டே ரசித்து கொண்டே வந்தவர் நடராஜன். என்னால் மறக்க முடியாது. அந்த பீரியடில் இந்த தகவல்கள் எனக்கு அப்பயே வந்து நான் தர்மசாலாவுக்கு விசிட் பண்ணப்ப பல தகவல்கள் எனக்கு வந்துச்சே ஒழிய உடனடியாக அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யாரும் என்கிட்ட முன்னின்று முறைப்படுத்தி செயல்படுத்துறதுக்கு தைரியத்தோடு யாரும் வரல. ஒன்று. நம்பர் 2,
எனக்கு வழக்குன்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்தால் ஒழிய நான் செய்ய மாட்டேன். 2. 3வது இவங்கெல்லாம் ஜட்ஜஸ் எல்லாம் கேள்விப்பட்டேன் என்னென்னமோ சொல்கிறாங்களே அப்படின்னு பல 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எனக்கு இந்த தகவல் வந்துருச்சு. இப்போதான் தெரியுது என்னடான்னா இது மிகப்பெரிய தலைவர் அறுத்துக்கிட்டு பல காரியங்களை செஞ்சு பல்லாயிரக்கணக்கான பெண்களை கொலை பண்ணி தீர்த்திருக்காங்கன்றது இப்போதான் வெளியே வருது நியூஸ். இப்போ வந்தால் கூட எனக்கு என்னென்ன அணுகி யாரும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கொடுத்தாகணுன்ற அளவுக்கு வரல. ராஜீவ்காந்தி கொலை வழக்க கூட என்கிட்ட சொன்னாங்க, கார்த்திகேயன் IPS டெல்லியிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி எப்படியாச்சும் தகவல்கள் திரட்டி எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் கண்டுபிடிச்சேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு, நான் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஆனால் இந்த விஷயத்தை எனக்கு யாரும் தீவிரமாக சொல்லாததுக்கு காரணம் ரொம்ப பெரும் தலைவர்கள்லாம் இருந்துக்கிட்டு அந்த தகவல்கள் அப்படிப்பட்டதாக இருந்ததா? தகவல்கள் அப்படி இருந்துச்சே ஒழிய அதை இறங்கி ஒர்க் பண்ணுற அளவுக்குரிய ஸ்பீடு எனக்கு கொடுக்கல. நீங்கள் அழுத்தம் திருத்தமாக இன்னைக்கு வரப்போகிறேன்னு சொன்னதானே உங்களை அப்பாயின்மெண்ட் கொடுத்து வாங்கன்னு சொல்லி உட்கார வைக்கிறேன். இந்த வட்டுமா சார் நீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? நான் ஏமாந்து போயிடுவேன், தரவும் மாட்டேன். அந்த மாதிரி தான் அந்த நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. அதுவும் இல்லாமல் 2 ஜட்ஜஸ் எனக்கு சொன்னதெல்லாம் ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட், 2 ஜட்ஜுமே சேர்ந்தே சொன்னாங்க. அதனால தான் தர்மசாலாவுக்கு ஜட்ஜு நடராஜனோட சேர்ந்தே நான் போனேன். போய் சில விஷயங்கள் சேகரிக்க முடியல. அவ்வளோ தூரம் மறைவாகவே இருந்துச்சே ஒழிய நிறைவான விஷயங்கள் எதுவும் கிடைக்காதனால என்னமோ பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் என்ன தோன்றுச்சு. பட் அப்பயே இந்த தகவல் வந்துருச்சு. எந்த முதலமைச்சரோ எந்த அமைச்சர்களோ எந்த மாபெரும் தலைவர்களோ அணுகி என்ன கேட்கல. எப்படி எனக்கு APJ அப்துல் கலாம் என்ற டைரக்டா என்கிட்ட பேசினாருன்னு ஃபோன் பண்ணி பேசுவார். நான் தான் APJ பேசுறேன்னா நான் கட் பண்ணிடுவேன், யாரோ ஏமாத்திரம் நம்புறேன். 2 வாட்டி கட் பண்ண பிற்பாடும் பேசும்போது தான் நான் ராமேஸ்வரம் APJ பேசுறேன்னு சொன்ன பிற்பாடு தான் ஓ அப்படியா சார், ஐ எம் வெரி சாரி சார்னு சொல்லிட்டு பேசினேன். அதாவது நம்பத்தகாத நம்ப முடியாத சில விஷயங்கள் வருது. அப்படிதான் இதுவும் நினச்சிட்டு நான் கம்மு இருந்துட்டேன் ஒழிய இல்லை. இப்போ அந்த விஷயம் ரொம்ப பேசு பொருளாயிருச்சு, நிறைய தகவல்கள் இப்போ வெளியில் வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் கண்டிப்பாக இந்த தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்துக்க முடியும் அப்படின்னு தகவல்கள் இருந்தால் அதை மக்கள் கூட பகிர்ந்துக்கிறீங்களா? இதை பாருங்க, இதுக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமில்ல உங்களுக்கு? செலவுக்கு எனக்கு யார் பணத்துக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அப்புறம் தான் நான் இதில் வேலையை செய்ய முடியும். எனக்கு என் கிளைண்ட்ஸ் எல்லாருமே பே மாஸ்டர்ஸ். ஏழையாக இருக்கிறவங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன்றது இது என்னோட இஷ்டம். ஆனால் வசதி உள்ள பணம் படைத்தவர்கள் பணம் வச்சிருக்கிறவனுக்கு செலவு பண்ணாமல் என்ன செய்ய எதிர்பார்த்தான்னு நான் செய்ய மாட்டேன். APJ கூப்பிட்டாருன்னா உடனே போனேன். இது உண்மை. அவர் ரொம்ப நேர்மையான நல்ல அதிகாரி. ஏதோ ஒரு செயலுக்கு கூப்பிடுறாரு. உண்மையிலேயே மாணவர் சமுதாயத்தை ஒழுக்காக இருக்க வைக்க வேண்டும், மாணவர் சமுதாயம் நல்லபடியாக வளர்க்கணும், அந்த மாதிரி இயக்கத்தை வச்சு என்னோட புத்தகத்தையும் வாங்கிட்டு போனார். அது தினத்தந்தி பத்திரிகை அந்த காலத்திலே வந்துச்சுன்றதை நான் ரொம்ப சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி ஒன்னொன்னும் இந்த PV நரசிம்மராவ் என்ன யூஸ் பண்ணாருன்னா எலெக்ஷனில் வின் பண்ணுறதுக்குரிய பாசிபிலிட்டிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணவரே அவர் தான். அப்போ MP அன்பரசுன்றவரை இவர் ஜெயிச்சிருவார், ஜெயிக்க வைக்க முடியும், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னவனே நான் தான். அந்த மாதிரி நான் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பண்ண ஆரம்பித்து செஞ்சேன். எனக்கு அப்பப்போ அவங்கவுங்க பண உதவி பண்ண வச்சு செஞ்சேன். இப்போ ஒன்றும் கட்டு போடல. நான் ஃப்ரான்ச்சைஸின்றது ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஃப்ரான்ச்சைஸி வச்சு யார் யார் என்ன மாதிரி நிலைமையில் இருப்பாங்க, யார் எப்படி ஜெயிக்க முடியுன்ற வாய்ப்புகளை என்னுடைய யூகத்தின் மூலியமாக, என்னுடைய புது சிஸ்டத்தின் மூலியமாக, புது திட்டத்தின் மூலியமாக இதுவரை யாருமே செய்யாத இந்த திட்டத்தை வகுத்து என்னால் யாருக்கு என்ன மாதிரி ஓட்டுகள் எப்படி கிடைக்கும், எந்தெந்த தொகுதியில் எவ்வளவு கணக்கு வச்சு என்னால் கொடுக்க முடியும், யார் இதை முன்னோக்கி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் உதவி பண்ணுவேன் ஒழிய அதுவும் பணம் எனக்கு செலவு பண்ணுறதுக்கு யார் முன்னோடியாக வர்றாங்களோ அப்போதான் நான் செய்வேன். ஆனால் இந்த விஷயம் ரொம்ப பெரிய விஷயமா இன்னும் வெளிவர நிறைய தகவல்கள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நம்ம இங்கே 100% ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நிச்சயமா இதில் தலையிட்ட அத்தனை பேருக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் பத்தாது. பெரும் புள்ளிகளாக இருக்கிறாங்க. ஆமாம், ரொம்ப பெரிய புள்ளிகள். இதுவும் பிஜேபியை சேர்ந்த பெரும் புள்ளிகள். பார்த்து ரொம்ப ட்விஸ்டிக்கான ஒரு பாயிண்டாக இருக்குங்க சார். கண்டிப்பாக இது ஸோ அது எப்படி நீங்கள் போட போகிறீங்களோ அதை பொறுத்து. ஸோ இந்த தர்மஸ்தலா விவகாரம் அடுத்தடுத்த விஷயங்கள் வரும்போது நீங்கள் தகவல்கள் பகிரணுன்ற அந்த விஷயம் இருக்கும் பொழுதும் நம்ம பேசலாம் சார். தொடர்ந்து கிரைம். எஸ், கிரைம். நல்ல அருமையான கிரைம். 10 வயசு 8 வயசு பெண்கள்லாம் கொலை செய்யப்பட்டிருக்கார்கள். சின்ன பெண்கள். பாலியல் கொடுமை. பள்ளியில் படிக்கிற பெண். என்ன அநியாயம்! இந்த பாருங்க, அரசாங்கமோ இல்லை கோர்ட்டோ சட்டமோ நியாயம் வழங்குதோ இல்லையோ, நமக்கு மேலே ஒரு தலைவன் இருக்கான்னு பார்த்தீங்களா, அவன் தண்டிச்சிருவான். நிச்சயமாக அவன் தண்டிச்சிருவான். அது சத்தியம். நான் எதை நம்புகிறேனோ அது வெற்றி பெறும், தப்பிக்க முடியாது. பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சொல்லி மென்மேலும் நன்றாக வளர வேண்டும் ஐத்தமிழ் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார்.